ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு 3 முக்கியமான தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக வந்து கேளுங்க. முதல் விஷயம், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கான ஆப் வந்து அப்டேட் செஞ்சுருக்காங்க. இந்த ஆப்போட வெர்ஷன் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா 0.080 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து இதை அப்டேட் பண்ணது மூலமாக ஆப்போட வெர்ஷன் 0.081. இந்த ஆப்பில் அப்படி என்ன தான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக புதுசாலாம் எந்த ஆப்ஷனும் கொண்டு வரல. ஆல்ரெடி நமக்கு ஆப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லைங்களா? அதாவது எப்போவுமே நம்ம ஆப்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த அட்டெண்டன்ஸ் போடுறப்ப, ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப, அந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. நேம் ஆட் பண்ணால் நேம் ஆட் பண்ணாத மாதிரியே காமிக்கும். ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 10 பிள்ளைங்களை ஆட் பண்ணுறோன்னா 10 பிள்ளைங்க நேமும் காமிக்கும். சரி, திரும்பவும் போய் பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க நேம் கூட வந்து காமிக்காது. இல்லை ஒரு 2-3 பிள்ளைங்க நேம் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் தொடர்ந்து நம்ம தன்னார்வலர்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. அதே போல் அட்டெண்டன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டாலும் அது அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரியே வந்து காமிக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஆப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸை அப்பப்போ நம்ம வந்து செக் பண்ணி அப்டேட் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் தான் பக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் இந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பக் ஃபிக்ஸஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்தது தான் இந்த அப்டேட்டு. முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து 0.080, இந்த வெர்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களதில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் வந்து இதே தான் இருக்குது அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்காவது கேமரா அண்ட் அட்டெண்டன்ஸ் போடுறது எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா வந்து திரும்பவும் நம்ம அதே ப்ராப்ளம்லேயே மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்பை அப்டேட் பண்ணிடுங்க. நிறைய பேர் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சில பேர் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போலாம் நம்ம மொபைலில் ஒரு சில பேர் மொபைலில் நம்ம இல்லம் தேடி கல்வி ஆப்பில் போனால் முன்னாடியெல்லாம் அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட்டுன்னு காமிக்கும். பட் இப்போலாம் வந்து அப்படி காமிக்கிறது இல்லை நிறைய பேரோட மொபைலில். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதே போல் அந்த அப்டேட் எந்த காரணத்துக்காக, எந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காமிப்பாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா சேலரி. இல்லம் தேடி கல்வி ஊக்கத்தொகை வந்து போன வாரம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஒரு சில பேருக்கு வராமல் இருக்கும். அவங்க வந்து கோஆர்டினேட்டர் கிட்ட வந்து சொல்லிக்கோங்க. அண்டு இப்போ கோஆர்டினேட்டர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளுடைய லீட் வாலண்டியர்ஸ் அவங்க தான் வந்து இப்போ நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ். நம்ம கூட வாலண்டியராக ஒர்க் பண்ண ஒருத்தவங்க தான் கோஆர்டினேட்டராக இப்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. நிறைய இடங்களில் வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ உங்கள் ப்ளேஸ்லேயும் உங்களோட கோஆர்டினேட்டர் நம்ம தன்னார்வலர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஊக்கத்தொகை வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தகுந்த நடவடிக்கை விரைவில் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்தது, இது வந்து நம்ம இல்லம் தேடி கல்வி 2.0க்கான சேலரி. அடுத்தது, நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லைங்களா, அவங்க அக்டோபர்லேருந்து ஒரு 2000 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்டோபர் மந்த் சேலரி நம்ம வாங்குறப்ப தான் அதில் தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். அக்டோபரில் வரக்கூடிய சேலரிக்கு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம அக்டோபரில் நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 1, 2 அந்த மாதிரி தேதிகளில் அது வந்து எந்த மாதத்தோட சேலரியாக இருக்கும்? செப்டம்பர் மாதத்தோட சேலரியாக தான் இருக்கும். ஒரு மாதம் நம்ம வேலை செஞ்சு முடித்த பிறகு தான் அதுக்கான சேலரியோ இல்லை ஊக்கத்தொகையோ கிடைக்கும். ஸோ அக்டோபர் மந்தோட சேலரி வந்து நவம்பர் மந்தில் வரும். அப்போ அந்த நவம்பர் மந்தில் சேலரி போடுறப்ப தான் நமக்கு 9700 அப்படிங்கிறது 11700 வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து அஃபிஷியலாக எந்த நியூஸுமே வரலையே, இந்த மாதிரி சொல்கிறது வந்து உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அஃபிஷியலாக வரலனாலும் இதுதான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ப தகுந்த அஃபிஷியலாக உள்ளவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வாய்மொழியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், ஜிஓ அந்த மாதிரிலாம் வந்து ரிலீஸ் பண்ணல. பட் இருந்தாலும் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம 100% ஷுர் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு எப்போ க்ரெடிட் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்மளால் நம்ப முடியும். இது வந்து எல்லா விஷயத்துக்குமே சரி. இந்த மாதிரி உங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது தான். அக்கௌண்ட்டுக்கு வந்த அன்றைக்கி தான் வந்து அது நிலை அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இது வந்து நம்பலாம். ஸோ நவம்பர் மந்தில் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்போ 2000 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து நம்மளுக்கு 11700 தான் வந்து வரும். அதுக்கப்புறம் மேபி 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து போடலாம்.
அப்புறம் நிறைய பேர் வந்து மாடல் ஸ்கூலில் ஒரு 6 டேஸ் 7 டேஸ் 10 டேஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான சேலரி வந்து எப்போ போடுவாங்க, அதே போல் ஆதார் ஒர்க்குக்கான சேலரி எப்போ போடுவாங்க அப்படிலாம் கேட்குறீங்க. இதுக்கான சேலரி எல்லாம் வந்து இன்னும் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணதுக்கான சேலரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து சொல்லியிருந்தப்ப இந்த வீக்கே வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுக்கு இந்த வீக் வந்து இல்லம் தேடி கல்வி 2.0 ஊக்கத்தொகை மட்டும்தான் வந்து வந்துருச்சு. அதாவது போன வாரம். மேபி இந்த வாரம் அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது 2வது விஷயம், சேலரியை பற்றினது முடிஞ்சு. அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா வேலை. அதாவது இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு திரும்பவும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஐடிகே 2.0வில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இனிமேல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போல், ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இல்லம் தேடி கல்வியிலேருந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அது ஐடிகேயில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களாகவும் இருக்கலாம், இல்லை இப்போ ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். யாருக்கு வேணாலும் வந்து அந்த ஒர்க்கு எலிஜிபிள் தான். ஸோ இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த 2.0 வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து இன்னும் பிள்ளைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை படிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அந்த இடங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே, இவங்க எல்லாருக்கும் எழுத படிக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ண தெரியும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்டுட்ருந்தாங்க. அந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரும் நெக்ஸ்ட் வீக் போல் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் மியூச்சுவலாக வந்து மாறிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, வேண்டான்னு சொன்னவங்க, அடுத்தது வந்து அந்த லிஸ்ட்டில் அடுத்தடுத்து உள்ளவங்க, இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படும். புதுசாக வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் வந்து கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் அதை எழுதி வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி நான் அட்டன் பண்ணேன் எக்ஸாமு, என்னை வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க மேப்பிங் பண்ண, ஆனால் நான் போகல, நான் போயும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து 3rd பேட்ச் வந்துச்சு அப்படின்னா ரீசான்ஸ் வந்து கிடைக்கும். மற்றவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ மற்றவங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ தான் நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து போக முடியும். ஸோ இந்த 3rd பேட்ச் வரப்போ கண்டிப்பாக வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இடங்களில் வேக்கன்சி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிறவங்க எல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி அவங்களாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் வந்து இப்போ இந்த 2000 இன்க்ரிமெண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க. என்ன தான் இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் இதுவுமே கம்மியான சேலரி தான். பட் முன்னாடி இருந்த அந்த கம்மியான சேலரிக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதால தான் யாரும் வந்து அந்த வேலையை விட்டுட்டு போகக்கூடாது. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 1 மந்த் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்க, தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திரும்பவும் புதுசாக ஒருத்தவங்களை போனால் புதுசாக வந்து ட்ரைனிங் கொடுத்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஸோ ஆல்ரெடி இருக்கவங்கள மேக்ஸிமம் ஜாபை விட்டு போக முடியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வேலை எதை பற்றி அப்படின்னு பார்த்தா அலுமினி அண்ட் கரியர் கைடன்ஸ். அதுக்கான எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ எல்லோரும் அட்டன் பண்ணிவிட்டு இப்போது ஃபைனலாக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிசல்ட்டும் வந்து போன வாரம் வந்துரும்னு சொன்னாங்க. ஆனால் போன வாரம் வரலை. அதனால் 100% இந்த வாரம் வந்து வந்துடும். ஸோ இந்த வாரம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மாடல் ஸ்கூலில் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் ஸ்டே பண்ணி சொல்லித்தரலாம். அப்படி இல்லை நான் வீட்டுக்கு வந்து போவேன் அப்படின்னாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்தும் போகலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ செலக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜாபை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு வந்து முன்னாடி 15,000 சேலரி அப்படின்னு சொன்னது இப்போ வந்து 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வாய்மொழியால் தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் சேலரி வந்து நல்ல சேலரியாக இருக்குது. அது 15 இருந்தாலும் 25 இருந்தாலும் அங்கேயே ஸ்டே பண்ணி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அன்மேரிடாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இது சூட்டபிள். மேரிடாக இருந்தால் தான் வந்து குழந்தைங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணுறது அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ரொம்பவே வந்து சந்தோஷம். 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒர்க்கும் வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அதே போல் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 3 முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கூடிய விரைவிலேயே ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பற்றி அடுத்த மாதம் வந்து வெளியாகும். அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.